தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கெடுத்து ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இத்திருநிகழ்விற்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20வது இறை வசனத்திலே, நீங்கள் துயர் உறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற ஆறுதலான வார்த்தையை ஆண்டவர் இன்று கொடுக்கிறார். நீங்கள் துயர் உறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஒருவேளை நாம் இந்த துயரமான நேரத்தில் முடக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு பல்வேறு நிலையில் நாம் வேதனைகளை அனுபவித்தாலும் இந்த துன்பம், இந்த துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரோடு நாம் இருக்கின்ற பொழுது, உயிர் தாண்டவரை நாம் சந்திக்கின்ற பொழுது, உயிர் தாண்டவரின் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நமது துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். அந்த உணர்வோடு உயிர் தாண்டவரை இத்திருப்பலி வழியாக நாம் கண்டு அவர் கொடுக்கிற மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பதற்கு நாம் உதவி வேண்டி ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பவம் லூர்து அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நன்றியதாகவும், மரியதாஸ் என்பவர் இறந்த 17ஆம் ஆண்டு நினைவை கொண்டாடுகிறோம். அவருடைய ஆண்மேலை பாற்றிக்காகவும், இவத் ஜோசப் ஆண்மேலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய திருநிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட நமது பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நமது துயரங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் உலகம் படுகின்ற அவதியையும் கடவுளுடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் உள்ள இறைவா, மக்களை உமது மீட்பில் பங்கு பெற செய்த நீர்
எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பினை முன்னிட்டு நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்க செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கொரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-8 வரை. அந்நாள்களில் பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கில்லா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளவுதி பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவும் திமோத்தேயும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேல் உடையிலிருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டு கடவுளை வழிபடும் தீத்தியுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகம் எங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன், உங்கள் உள்ள மகிழ்ச்சியடையும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 16 முதல் 20 முடிய. இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசி கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசி கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கேற்று செபிக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். வழக்கமாக அருங்குடை தியானங்கள், ஆவியின் அபிஷேக கூட்டங்கள் பல்வேறு தலங்கள் நடத்துகின்ற பொழுது இந்த யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20வது இறைவசனத்தை கொட்டை எழுத்துகளில் போட்டு மக்களை வரவேற்பார்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்வார்கள். புதிய வார்த்தையிலே உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெரிய எழுத்துகளில் பொறிக்கப்படுகிற இந்த வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தை என்ன சொல்வார்கள்? கண்ணீரில் இருக்கிறீர்களா? கவலையில் இருக்கிறீர்களா? கடன் தொல்லையில் இருக்கிறீர்களா? கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கிறீர்களா? பில்லி சூனிய கட்டுகளில் இருக்கிறீர்களா? உங்களுடைய காரியங்களெல்லாம் தடைபட்டிருக்கிறதா? வியாபாரம் முடங்கி இருக்கிறதா? திருமண தடைகள் இருக்கிறதா? குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கிறீர்களா? எல்லாவற்றிற்கும் இந்த கூட்டத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்வார்கள். இந்த வார்த்தை நமக்கு மிகவும் ஆறுதலான வார்த்தை. உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற வார்த்தை விவிலியத்தில் கொடுக்கப்படுகிற மிக அழகான ஆறுதல் தருகின்ற வார்த்தை. இன்று நாம் முடங்கி கிடக்கிற ஒரு சூழலில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் துயரம், உங்கள் துக்கம், உங்களுடைய வேதனை, உங்களுடைய பாடுகள், உங்களுடைய தனிமை மகிழ்ச்சியாக மாறும். கவலை வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நான் உயிர்த்திருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்கள் மத்தியில் இருக்கிறேன்.
உலகம் வேண்டுமானாலும் அழுது புலம்பலாம், வேதனையுறலாம், உங்களை பார்த்து சிரிக்கலாம். ஆனால் நான் உயிருள்ள கடவுளாக உங்கள் மத்தியில் இருக்கிறேன். நீங்கள் அழ வேண்டாம், புலம்ப வேண்டாம், உங்களுடைய துன்பம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் என்ற ஆறுதலான வார்த்தை சொல்லி நம்மை ஆற்றுப்படுத்துகிறார். இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற இறை வார்த்தைகளை நாம் யோசிக்கின்ற பொழுது ஒரு 5 வசனங்கள் யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16 20 வரைக்கும் நம் கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதியிலே 7 முறை சிறிது காலம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சிறிது காலம், சிறிது காலத்தில் என்னை காண மாட்டீர்கள், இன்னும் சிறிது காலத்தில் என்னை நீங்கள் காண்பீர்கள். இதை மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். கிரேக்க மொழியில் ஊ மிக்ரோன் என்ற வார்த்தையை இந்த இடத்தில் பயன்படுத்துகிறார்கள். ஊ மிக்ரோன் என்று சொன்னால் இன்ஸ்டன்ட் என்ற அர்த்தம், எ ஷார்ட் வாயில் என்ற அர்த்தம், எ ஷார்ட் பீரியட், கொஞ்ச நேரம், அவ்வளோதான், ஒரு டெம்பரரி டைம் போல, தற்காலிக நேரம். சிறிது காலம் என்று சொன்னால் மிக நீண்ட காலம் அல்ல. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை அவளுக்கு பயன்படுத்துகிறார்? தன்னுடைய இறப்பை பற்றி பேசுகிறார், தன்னுடைய கொடிய மரணத்தை பற்றி பேசுகிறார், சிலுவை சாவை பற்றி பேசுகிறார். ஒரு சிறிது காலம், ஒரு 3 நாட்கள் இந்த வேதனை இருக்கும், அப்பொழுது என்னை நீங்கள் காண மாட்டீர்கள், நான் அடக்கம் செய்யப்படுவேன். உலகம் என்ன சொல்லும்? இந்த மனிதனை அடக்கம் செய்து விட்டோம், இந்த இயேசுவை புதைத்து விட்டோம், இனிமேல் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. உண்மையை பேசுவதற்கு, மேசியா என்று தன்னை பற்றி சொல்வதற்கு, இந்த மக்களை சந்தித்து உதவி செய்வதற்கு இனிமேல் யாரும் வர முடியாது. 3 நாட்கள் அவனை அடக்கம் செய்து விட்டோம் என்று உலகம் மகிழ்ச்சி கொண்டாடும். நீங்கள் அழுவீர்கள், நீங்கள் புலம்புவீர்கள். ஆனால் இந்த துக்கம், இந்த துயரம் மிக சிறிய காலம் மட்டும்தான், சிறு பொழுது மட்டும்தான். அது மகிழ்ச்சியாக மாறிவிடும். உலகத்தினுடைய மகிழ்ச்சியும், உலகத்தினுடைய அக்களிப்பும், உலகத்தினுடைய ஆர்ப்பரிப்பும் அது அடங்கி போய்விடும். ஆனால் உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று ஆண்டவர் தனது சீடர்களுக்கு சொல்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 19 படிக்கின்ற பொழுது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், ஆனால் நான் உங்களுக்குள் வாழ்கிறேன், நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். ஏன் அந்த வார்த்தை அந்த இடத்தில் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும்? ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு தந்தையிடம் அவர் புறப்பட்டு செல்வார். தந்தையிடம் புறப்பட்டு செல்கிற அவர் தந்தையினுடைய வலப்பக்கத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய சீடர்களை அவர் வழி நடத்துகிறார். தன்னுடைய பிரசன்னத்தினால் ஆற்றுப்படுத்துவார். அவள் செய்ய வேண்டிய பணியை சொல்லிக் கொடுப்பார். அந்த நேரத்தில் உலகம் இயேசுவை காணவே முடியாது, இயேசுவை பார்க்க முடியாது. ஆனால் சீடர்கள் பார்ப்பார்கள், சீடர்கள் காண்பார்கள். காரணம், உயிர்த்த ஆண்டவர் அவர்களோடு தங்கியிருப்பதை அவள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். என்னை உயிர்த்த ஆண்டவரை இந்த திருத்தூதர்கள் சந்தித்த பிறகு இந்த சிறிது காலம் என்ற வார்த்தைக்கு அவள் அர்த்தத்தை கண்டுபிடித்தார்கள். இயேசுவை சந்தித்த பிறகு அந்த உயிர்த்த ஆண்டவர், விண்ணகத்துக்கு எழுந்தள்ளி சென்றவர் மீண்டும் வருவார், மீண்டும் வந்து இந்த உலகத்திற்கு நடுத்தீர்வை கொடுப்பார் என்ற ஒரு சிந்தனை தான் திருத்தூதர்களுக்கு ஏற்பட்ட வேதனைகளிலும் பாடுகளிலும் அவளுடைய மரணத்திலும் இயேசு இருக்கிறார் என்ற செய்தி அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. இது திருத்தூதர்கள் ஒருவேளை வரலாற்றிலே பார்த்த இயேசுவை பார்த்தார்கள். வரலாற்றில் அவர் நடமாட இயேசு கிறிஸ்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கிறார்கள். உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பிறகு அவர்கள் மிகுந்த வல்லமையோடு, மிகுந்த ஆற்றலோடு, மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த பணியை மேற்கொள்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினுடைய வருகை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவி கொடுத்த திடன் அவர்களை எழுப்பி விடுகிறது, புதிய மனிதர்களாக மாற்றி விடுகிறது. இந்த சூழ்நிலையில் இயேசுனுடைய பிரிவு இருக்கிறது. இயேசு தந்தையிடம் எழுந்து சென்றிருக்கிறார், தந்தையுடைய வலப்பக்கத்தில் இருக்கிறார். ஆனால் இயேசு மீண்டும் வருவார், இயேசு மீண்டும் எங்களை சந்திப்பார். அந்த உன்னதமான சிந்தனை தான் இந்த திருத்தூதர்களை
இந்த பணிக்காக, தங்களை பலியாக்குவதற்காக, தங்களை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்பதற்காக, தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா விதமான நெருக்கடிகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் மற்றவர்கள் கொடுத்த அவமானங்களையும் தாங்கிக் கொள்வதற்கு சக்தியாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் பார்த்த இயேசு வரலாற்று இயேசு, திருத்தூதர்கள் சந்தித்த இயேசு உயிர்த்த இயேசு. இந்த உயிர்த்த இயேசுதான் அவர்களுக்கு உயிர் ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுதான் அவள் மீண்டும் புதிய மனிதர்களாக இயேசுனுடைய பணியை தொடர்வதற்கு அவர்களோடு இருப்பதை உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நாம் அத்தனை பேருமே வரலாற்று ஆண்டவரை நாம் நேரடியாக பார்க்கவில்லை என்றாலும், உயிர்த்த ஆண்டவர், கலிலேயாவில் வாழ்கிற ஆண்டவர், இந்த கல்லறையிலிருந்து புறப்பட்டு சென்ற ஆண்டவர் நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய துன்பங்களிலும், நமது பாடுகளிலும், நமது சிலுவைகளிலும், நமது வியாதியிலும், நெருக்கடிகளிலும், அச்சத்திலும், பயத்திலும் உயிர்த்த ஆண்டவர் இருந்து கொண்டே இருக்கிறார். எனவே இந்த திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள், உங்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற வார்த்தையை உள்வாங்கி நமது குடும்பங்கள் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களையும், எல்லா விதமான வேதனைகளையும், எல்லா விதமான கண்ணீர் கவலைகளையும், எல்லா விதமான தடைகளையும், எல்லா விதமான கடன் தொல்லைகளையும், பண நெருக்கடிகளையும், பொருளாதார தட்டுப்பாடுகளையும், வேலை வாய்ப்பில்லாத சூழலையும், பட்டினி பசியோடு இருக்கிற நிலையையும் உயிர்த்த ஆண்டவருடைய கரத்திலே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் இப்படிப்பட்ட துயரத்தில் இருக்கிறோம். உலகம் எங்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகம் அக்களிப்பு அடைகிறது. ஆனால் நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கின்ற பொழுது, உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களோடு இருக்கின்ற பொழுது எல்லாமே ஒரு நொடி பொழுதிலே மாறி போய்விடும். நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்போம், மன நிறைவோடு இருப்போம், குதூகலத்தோடு இருப்போம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் என்ற சிந்தனையிலே நாம் செவிப்போம். உயிர்த்த ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறை மகிழ்ச்சிக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தையும் நமது குடும்பங்களையும் திரு அவையை ஒப்பு கொடுப்போம். தாயும் தந்தையுமாக இருக்கிற அற்புதமான கடவுளே, இந்த நேரத்திற்காக நாங்கள் கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு ஆண்டவர் தன்னுடைய அன்பு தோழர்களுக்கு கொடுத்த ஆறுதலான வார்த்தையை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற ஆறுதலான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது உலகம் முழுவதுமே முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொரோனா என்ற தீமையின் நச்சின் வழியாக இந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கிற துயரத்தையும் துன்பத்தையும் பாடுகளையும் வேதனையும் பல்வேறு நோயினுடைய கொடூரத்தையும் நீர் அறிந்த தகப்பனாக இருக்கிறீர். இது நாங்கள் இந்த துயரத்தை அனுபவிக்க கற்றிருக்கிறோம், துயரத்தை சந்திப்பதற்கு கற்றிருக்கிறோம். துயரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற சக்தியும் ஆற்றலும் உம்மிடம் இருப்பதை நாங்கள் நம்புகிறோம். இதோ எங்களுடைய துயரத்தை, எங்களுடைய வேதனையை, எங்களுடைய நெருக்கடிகளை நீர்தாமே மாற்றி நாங்கள் மகிழ்வோடு வாழ்வதற்கு, நிறைவோடு வாழ்வதற்கு, இயல்பாக வாழ்வதற்கு, எங்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்வதற்கு, எங்களுடைய ஆலயங்கள் திறக்கப்பட்டு அன்றாட திருப்பலிகள் நிறைவேற்றப்படுவதற்கு நீர்தாமை உதவி செய்தருளும். இவைகளெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அன்பின் காணிக்கை
இதையே ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா, அன்பின் காணிக்கை, மேல் காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமா, அன்பின் காணிக்கை. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலை எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானைய சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர் லூர்து தொலைக்காட்சி வழியாக இத்திருநிகழ்வில் பங்கெடுத்து ஜெபிக்கும் உமது அன்பு பிள்ளைகள் எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அந்தோனியார், எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து வாழ்த்துவோம்.
இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்ற ஆறுதல் செய்தியை கொடுக்கிற தேவன். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடல் இரத்தம் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை நன்று, எத்துணை நன்று, எத்துணை நன்று. அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை நன்று. ஒரு கோடி கிளையாய் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. அந்த ஒரு திருச்சபையில் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. ஒரு கோடி கிளையாய் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. அந்த ஒரு திருச்சபையில் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. ஒரே குடும்பமாய் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. இன்று ஒருவித அழைப்பை நாம் பெற்றுக்கொண்டோம், எத்துணை நன்று, எத்துணை நன்று, எத்துணை நன்று. அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை நன்று. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று
வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.